சாதனைன்றது ஒரு முறை நிகழ்வது இல்லைங்க. அது தொடர்ச்சியான ஒரு உழைப்போட பலன் என்பதை தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிட்டு இருக்கு. 2024-25 நிதியாண்டுல 11.19% வளர்ச்சியை எட்டிய தமிழ்நாடு தற்போது 2025-26 நிதியாண்டுல 10.83% வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு. இது இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். தேசிய சராசரியான 7.4% விட இது பல மடங்கு அதிகம் தான் சொல்லணும். தொடர்ச்சியா இந்த இரண்டாவது ஆண்டாக தமிழ்நாடு இந்த அபார பொருளாதார வளர்ச்சியை எட்டியதன் பின்னணியில இருக்கிற முக்கிய காரணிகளை கொஞ்சம் விரிவா நம்ம பார்ப்போம். முதல்ல வலுவான தொழில் கொள்கை மற்றும் முதலீடுகள். தமிழகத்துல இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசோட தொலைநோக்கு பார்வை. அது மட்டும் இல்லாம உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில வடிவமைக்கப்பட்ட தொழில் கொள்கைகளும் இதுல சேர்த்துக்கலாம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடுல சமீப ஆண்டுகள்ல நடத்தப்பட்ட இந்த முதலீட்டாளர்கள் மாநாடுகள்ல வெறும் ஒப்பந்தங்கள் சைன் மட்டுமே அதோடு மட்டுமே நின்று விடாமல் அவை களத்தில் தொழிற்சாலைகளாக மாற தொடங்கி இருக்கு. பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த முதலீடுகள் உற்பத்தி துறைக்குள் நுழைந்தது பொருளாதார சக்கரத்தை வேகமா சுழற வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடுத்தது அந்த செக்மெண்ட்லயே வந்தீங்கன்னா ஒற்றை சாளர முறைன்னு ஒண்ணு இருக்கு. தொழில்களை தொடங்குவதற்கான அனுமதிகளை எளிதாக்கும் ஒற்றை சாளர முறை, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மற்றும் அதிகாரத்துவ தடைகளை குறைத்தது புதிய தொழில் முனைவோருக்கு பெரும் நம்பிக்கையை அளிச்சிருக்கு. அடுத்தது இரண்டாவது நம்ம பார்க்கறது தெற்காசியாவின் எலக்ட்ரிக் வாகன தலைநகரம் சொல்லலாம். அது இவி கேபிட்டல். இந்தியாவின் மின்சார வாகன புரட்சியில தமிழ்நாடு முன்னிலை வகிக்குது. ஹொசூர் மற்றும் சென்னை பகுதிகளில் இன்னைக்கு மின்சார வாகன உற்பத்தியின் உலகளாவிய மையங்களா மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஓலா எலக்ட்ரிக், டிவிஎஸ் மோட்டார்ஸ் மற்றும் ஏத்தர் எனர்ஜி அப்படின்ற நிறுவனங்கள்ல பிரம்மாண்ட தொழிற்சாலைகள் மற்றும் பேட்டரி உற்பத்தி அலகுகள் மாநிலத்தோட ஜிஎஸ்டி வருவாயை உயர்த்தி இருக்கு. பெட்ரோல் வாகனங்கள்ல இருந்து ஒரு மின்சார வாகனங்களுக்கு மாற்றம் உலகளாவிய போக்கை தமிழ்நாடு சரியா பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உற்பத்தி துறையில மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இரட்டை இலக்கு வளர்ச்சியை இது உறுதி செஞ்சிருக்கு அப்படின்றது. மூன்றாவது பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சேவைத்துறையின் பங்களிப்பு. வழக்கமா சென்னை மட்டுமே இந்த தகவல் தொழில்நுட்பம் அதாவது ஐடி மையமா இருந்த நிலை மாறி இப்போ கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, ஹொசூர்னு மத்த நகரங்களும் ஒரு ஐடி வரைபடத்தின் முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. இரண்டாம் நிலை நகரங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மினி டைடல் பார்க்ஸ் அது அமைக்கப்பட்டதன் மூலம் மென்பொருள் ஏற்றுமதியும் வேலை வாய்ப்பும் பரவலாக்கப்பட்டிருக்கு. இது மாநிலத்தின் ஒட்டுமொத்த வருமானத்தையும் பலப்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். ஃபின்டெக் சிட்டி சென்னையில பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த ஃபின்டெக் சிட்டி இது நிதிசார் தொழில்நுட்ப நிறுவனங்களை ஈர்த்து சேவை துறையோட வளர்ச்சியை 12% அதிகமா கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏற்றுமதியில முதலிடம். இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில தமிழகம் தொடர்ந்து முன்னணி மாநிலமா இருந்துட்டு வருது. மின்னணு சாதனங்களோட ஏற்றுமதி தான் இதுல குறிப்பா சொல்லணும். குறிப்பா இந்த ஐபோன் உள்ளிட்ட இந்த ஸ்மார்ட் போன்களோட உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில தமிழ்நாடு இந்தியாவின் முன்னணி மாநிலமாக உருவெடுத்திருக்கு. ஜவுளி தோல் பொருட்கள்னு எடுத்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள் ஜவுளி ஏற்றுமதியிலையும், ஆம்பூர் மற்றும் ராணிப்பேட்டை பகுதிகளில் தோல் பொருட்கள் ஏற்றுமதியும் சர்வதேச சந்தையில ஒரு வலுவான இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு மற்றும் நகர்ப்புற மேம்பாடு. இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு வலுவான உள்கட்டமைப்பு அடித்தளமாகும். தமிழ்நாடு தனது சாலைகள், துறைமுகங்கள், மின்சார விநியோகத்தை நவீனப்படுத்துது. இதெல்லாம் அதிக முதலீடு செஞ்சிருக்கு. துறைமுக இணைப்புன்னு பாத்தீங்கன்னா சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்கள்ல செயல்திறன் மேம்படுத்தப்பட்டதால சரக்கு போக்குவரத்து ரொம்ப ஈஸியா இருக்கு. மெட்ரோ ரயில் அதுவும் போக்குவரத்தும் சேர்த்துக்கலாம். சென்னை மெட்ரோல விரிவாக்கம் மற்றும் மாநிலம் முழுசும் இருக்கிற நெடுஞ்சாலை திட்டங்கள் தொழிலாளர் போக்குவரத்தை வேகப்படுத்தி இருக்கு. இது உற்பத்தி திறனை அதிகரிச்சிருக்கு. அடுத்து இது பாத்தீங்கன்னா சமூக நலத்திட்டங்கள் மற்றும் நுகர்வு திறன். பொருளாதார வளர்ச்சின்றது உற்பத்தி சார்ந்தது மட்டுமில்ல,
மக்கள் வாங்கும் திறனையும், அந்த பர்ச்சேசிங் பவர்ன்னு சொல்றோம் இல்லையா, அதையும் சார்ந்ததுதான். தமிழக அரசு செயல்படுத்திய சமூக நல திட்டங்கள் மக்களின் கைகளில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து மற்றும் உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றும் அதை வாங்கிட்டு மாற்று கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. மற்றும் பேருந்து பயணம் தொடர்பான திட்டங்கள் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை அதிகரிச்சிருக்கு. இதன் மூலம் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் சில்லறை வர்த்தகம், ரீட்டைல் இண்டஸ்ட்ரி செழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நுகர்வு அதிகரித்ததால உள்நாட்டு வணிகம் வலுவடைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு. இந்தியாவிலேயே உயர்கல்வி சேர்க்கை அந்த விகிதத்துல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. இதனால நவீன தொழில்களுக்கு தேவையானத திறன்மிக்க தொழிலாளர்கள், ஸ்கில்டு லேபர் தமிழகத்துல தாராளமா கிடைக்கிறாங்க. நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் மூலம் மாணவர்களோட வேலைவாய்ப்பு திறன் மேம்படுத்தப்பட்டிருக்கு. புதிய தலைமுறை நிறுவனங்களை ஈர்ப்பதற்கு அது சாதகமா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டின் 10.83% வளர்ச்சின்றது தற்செயலா நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அல்ல. இது முறையான திட்டமிடல், பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, டீசென்ட்ரலைஸ்டு டெவலப்மெண்ட் மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட பொருளாதார கொள்கைகளின் விளைவு. 2030 ஆண்டிற்கு $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை அடைய துடிக்கும் தமிழ்நாட்டோட இந்த பயணம் மற்ற இந்திய மாநிலங்களுக்கு ஒரு சிறந்த பாடமாக திகழ்து. மத்திய அரசின் முழுமையான தரவுகள் வரும்போது வளர்ந்த மாநிலங்களோட பட்டியல்ல தமிழ்நாடு முதலிடத்தை பிடிக்கும், தக்க வச்சிக்கும் அப்படின்றதுல எள்ளளவும் ஐயமில்லை.